அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 2026 பொங்கல் அருமையாக துவங்கி ஒவ்வொரு வீடுகள்லையும் நல்ல சந்தோஷமாக போயிட்டுருக்குது. அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச், எங்கள் வீட்டில் இவ்வளோ சந்தோஷமாக போகிறதுக்கு முக்கிய காரணம் உங்களை மாதிரி எல்லாருடைய சப்போர்ட்டர்ஸ், உங்களோட எல்லாருடைய ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட். அது எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம். உண்மையாகவே ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, நான் இப்போ சோஷியல் மீடியாவில் மட்டுமே தான் என்னோடய ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். நான் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்கட்டும் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். அவ்வளோ பேரும் அப்படி சப்போர்ட். இன்னும் சில பேர் எனக்கு நான் வந்து இந்த நட் ஜூஸ்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு பாதாம், அந்த பிஸ்தா, அதுக்கு தேவையான எல்லாமே வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக இவங்களை மட்டும் சொல்லலை, எனக்கு தேவையான ஒன்று ஒவ்வொருத்தருமே எனக்கு அனுப்பிட்டுருக்காங்க. இந்த சந்தோஷத்தோடு எனக்கும் மனசில் ஒரு தைரியமும் வந்து ஏற்கனவே இருந்த தைரியம் கூடிருச்சு. ஸோ இது வந்து வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லார் மாதிரியும் பால் பொங்கறதுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி காத்திருக்கிற தருணங்கள் கூட நீங்கள் கொடுத்த தருணங்கள் தான் அப்படிங்கிறது எனக்கு கண் நிறைந்து வழியும் பொழுது எனக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப அருமையாக வந்து பால் பொங்கும் பொழுது ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் பொங்கி அரிசி போடும் பொழுதும், அதே மாதிரி திருப்பி வெண்பொங்கல் பொங்கி சக்கரை பொங்கலுக்கு அப்புறம் வெண்பொங்கல் பொங்கி அரிசி போடும் பொழுதும் மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. இத்தனை வருஷம் வந்து பொங்கல் வச்சாலுமே இந்த டைம் வந்து கால் ஊனி நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த உங்களுக்கு தான் நான் மனசார தேங்க் பண்ணிவிட்டு, எங்களுடைய ப்ரேயரில் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் மனசார சப்போர்ட் பண்ணுறோம். இந்த அளவுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, கவிதா மேடமாக அவங்க ரொம்ப தைரியமான ஆள் அப்படிம்பாங்க. என்னதான் இருந்தாலும் இப்படி குடும்பத்தோடு இன்றைக்கி சிரித்து நாங்கள் உங்கள் ஒரு புகைப்படம் எடுத்து உங்களுக்கு வெளியிடுறோம் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இறைவனுக்கும் அதை படைத்தோம். காய்கள் என்ன இந்த மாதிரி எல்லா குழம்பும், எல்லா காயும் வச்சு ஒரு குழம்பு, அப்புறம் கூட்டு, பொரியல், இது மாதிரி எல்லாமே செஞ்சு அதுக்கப்புறம் அழகாக கடவுளுக்கு படைத்தோம். விளக்கு சட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் எங்களதில் உண்டு. எங்களது உங்களுதுன்னு இல்லை, ஆக்சுவலாக எதுக்கு சொல்ல வரேன்னா, அது வந்து நல்ல குலம் தலைத்து வரணுங்கிறதுக்காக. ஸோ எங்கள் குலம் தலைத்து வரணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ உங்கள் குலமும் தலைத்து வரணும்னு மனசார நான் வேண்டிக்கிட்டேன். இந்த சிரிப்பை மீட்டெடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் மனசார நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை இறைவனுக்கும் சூரியனுக்கும் மாறி மாறி படைச்சு அதுக்கப்புறம் நான் சொன்ன விளக்கு சட்டிங்கிறது இதுதான். உள்ளே வந்த அழகாக